Welcome to Seal of Love YouTube channel. VBS 2025. உங்க எல்லாரையும் இந்த டே போருக்கு வெல்கம் பண்றோம். பிரைஸ் ஆட் குட்டீஸ். Hello குட்டீஸ். இந்த டே போற நம்ம பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அக்கா நானே பிரேயர் பண்றேன். ஷூர். கண்ணு மூடலாமா? கண்ணு மூடலாமா? கமான் கண்ணு மூடுங்க பாப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த டே ஃபார் விபிஎஸ்க்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த டே ஃபார் விபிஎஸ்ல நாங்க நிறைய விஷயத்த கத்துக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கத்துக்கிட்டு உங்களை மாதிரி நாங்களும் வாழ உதவி செய்யுங்க. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சீட்டு, சூப்பர். பிரேயர் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்க. வெரி குட் சீட்டு. ஓகே உங்களுக்கு ஒரு கேம் கேக்குறேன், நீங்க விளையாடுறீங்களா பாப்போமா? வைங்க பாருங்க குட்டி, இப்ப பாருங்க காவடி பாருங்க, நீங்க காவடி தேவன் தலைப்பு சொல்லுங்க. தலைப்பு என்ன தெரியுமா? என்னை பாதுகாக்கும் நண்பர் இயேசு. சரி, டே 2 டைட்டில் அப்ப இந்த கேக்குறேன். டே 2 டைட்டில் என்னக்கா? என்னை உற்சாகப்படுத்தும் நண்பர் இயேசு. டே 3 டைட்டில் சொல்லுங்க பாப்போம். டே 3 ஓட டைட்டில் எனக்கு தெரியும். சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யும் நண்பர் இயேசு. டே 4 என்ன சொல்லணும் போல இருக்கு. ஆமா சீட்டோ, இனிமேதான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். சரி சொல்லுங்க. சொல்லிடலாமா? என்னை உருவாக்கும் நண்பர் இயேசு. மறுபடியும் சொல்லுங்க. என்னை உருவாக்கும் நண்பர் இயேசு. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் போயிடலாமா? ஓவர் டு சைலஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம நிறைய ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கும் நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாம். ஓவர் டு பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சூப்பராக இருந்துச்சா? மறுபடியும் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு சூப்பரான இங்கிலீஷ் சாங் இருக்கு, அது பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு நாங்க சொல்லிக்கிறோம். பாய். சூப்பரான சாங் பார்த்தோம்ல. இந்த சாங்ல என்ன பார்த்தோம், நிறைய சூப்பர் ஹீரோஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் சும்மா கிராபிக்ஸ், இப்போ எல்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க. ஆனா உண்மையான சூப்பர் ஹீரோ யாரு? நம்மளோட நண்பர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? மைம் தானே டார்த்தி? அதுதான் இல்ல. இப்போ நம்ம டிஃப்ரெண்டான ஒண்ணு பார்க்கலாமா? மைமுக்கு பதிலா ஷார்ட் பிலிம். உங்களுக்காக சூப்பர்பான ஒரு ஷார்ட் பிலிம் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாமா? ஓவர் டு ஷார்ட் பிலிம். No. Oh no! அப்போ மிஸ் திட்டுவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் விளாண்டு படிப்போம். மித்வின் முடிச்சிட்டியாப்பா? மாமா புக்கை முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. நம்ம தான் கேம் இன்னும் கொஞ்சம் இருக்கு மாமா. முடிச்சிடுறேன் மாமா. சீக்கிரம் முடிப்பா. முடிச்சிடுறேன் மாமா, முடிச்சிடுறேன். A few minutes later. மித்வின், டின்னர் டைம் ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். டின்னரா? என்ன டின்னர்மா? உனக்கு பிடிச்ச சிக்கன் மாமு தான் மித்வின், வாங்க சாப்பிடலாம். சிக்கனா? நம்ம அச்சை நவுத்துவோம். A few moments later. மித்வின், டைம் ஆயிடுச்சு, எழுந்துறீங்க. கொஞ்ச நேரமா? மித்வின், ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, எழுந்துறீங்க. ஆன்லைன் கிளாஸ்? இன்னைக்கு வேற டெஸ்ட் இருக்கே. ஐயோ. A few inches later. Hello students, how are you all? Fine ma'am. Superb. Okay. எல்லாரும் சாப்பிட்டீங்களா மார்னிங்? சாப்பிட்டேன் மேம். வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ், நேத்து நம்ம இங்கிலீஷ் ரைம்ஸ் படிச்சோம் இல்லையா? டுடே அது டெஸ்ட்னு சொல்லியிருந்தா, ரைட்? ஓகே. டுடே நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எஸ். ஓகே. தென் லெட் மீ ஸ்டார்ட் வித் எம்எஸ் மித்வின். எம்எஸ் மித்வினா? ஐயோ. Come on Mithvin, you can. அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம். What? Mithvin? Tamil rhymes? Mithvin, this is English class. என்ன பண்ணிட்டு இருந்த Mithvin? Yesterday நீங்க படிக்கலையா? Flashback. திட்டுவாங்க. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் விளாண்டு படிப்போம். இன்னைக்கு வேற டெஸ்ட் இருக்கே. ஐயோ. மித்வின், நேத்து நீ படிக்கும் போது நீ முடிச்சியா நான் கேட்டுட்டு இருந்தேனப்பா. மித்வின், முடிச்சியாப்பா? படிக்கிற விஷயத்துல சொல்லியா நீ? இப்படி பண்ணிட்டானே இந்த பையன் அந்த ஷார்ட் பிலிம்ல. ஆமாக்கா, அந்த ஷார்ட் பிலிம்ல அந்த தம்பி தன்னோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம ஃபெயில் ஆயிட்டாரு. நீங்களும் இந்த மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா குட்டீஸ், உங்களை உருவாக்க நம்ம நண்பர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்களும் எல்லா பேட் திங்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு குட் திங்ஸை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் காட் நம்மள உருவாக்குவாரு. நெக்ஸ்ட் என்னக்கா?
நெக்ஸ்ட் வந்து லெசன் தான் டாட்டி. நேத்தோட லெசன்ல சொல்லி இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ அமிச்சிங்க. அதே மாதிரி இந்த லெசன்ஸ்லயும் நல்லா லிசன் பண்ணுங்க. வீடியோல லாஸ்ட்ல உங்களுக்கு 3 questions கேட்கப்படும். ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம லெசனை கவனிங்க. ஓகேங்களா? நவ் ஓவர் டு லெசன். ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம விபிஎஸோட எத்தனாவது நாள்? 4th டே. எஸ், குட் கிட்ஸ். இன்னைக்கு நம்ம டே 4ல என்னை உருவாக்கும் நண்பர் ஏசு அப்படின்ற தலைப்புல ஒரு நல்ல கேரக்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான, நீங்க அடிக்கடி சண்டே ஸ்கூல்ல கத்துக்கிட்ட ஒரு கேரக்டரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பை பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். யோசேப்போட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. மொத்தம் 12 பேரு யோசேப்பு வீட்டுல இருந்தாங்க. யோசேப்பு வந்து 11வது. யோசேப்போட அப்பா பேரு யாக்கோபு. அவரோட ரொம்ப வயசான காலத்துல யோசேப்பு பிறந்ததுனால யோசேப் மேல அவங்க அப்பா ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, யோசேப்புக்கு மட்டும் ஸ்பெஷலா ஒரு மல்டி கலர் கோட் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு, ஒரு பலவர்ண அங்கி செஞ்சு கொடுக்குற அளவுக்கு அவரு யோசேப்ப ரொம்ப நேசிச்சாரு. யோசேப்ப அவங்க அப்பா அதிகமா நேசிக்கிறதுனால அவங்க அண்ணன்மாருங்களுக்கு எல்லாம் யோசேப் மேல ஒரே வெறுப்பு, கோவம். இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் செஞ்சு தராங்களேன்னு சொல்லிட்டு யோசேப்ப அவங்க பகைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அண்ணங்கள்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆடு மேய்க்கிற இடத்துல நடக்கிற சின்ன சின்ன தப்பெல்லாம் யோசேப் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. சோ இப்படி நடந்துட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல யோசேப்ப வந்து அவங்க எல்லா அண்ணன்மாருங்களும் ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில யோசேப் ஒரு கனவு காண்றாரு. யோசேப்ப தேவன் தேர்ந்தெடுத்து பிற்காலத்துல உயர்த்த போறத தேவன் அவருக்கு கணவன் மூலமா வெளிப்படுத்தினாரு. அப்போ யோசேப்போட கனவுல என்ன வந்துச்சுன்னா, யோசேப்போட அரிக்கட்டை அவங்களுடைய சகோதரர்கள் அரிக்கட்டெல்லாம் வணங்குச்சு. அந்த மாதிரி ஒரு கனவு கண்டு யோசேப்பு அவங்க வீட்டுல சொன்னாரு. அப்போ சொல்லும் போது அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உன்னை நாங்கெல்லாம் வணங்குவோமா அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர்ஸ் கேட்டாங்க. இன்னொரு கனவும் அவர் கண்டாரு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்ப வணங்குற மாதிரி அவர் கனவு கண்டாரு. அதையும் சொல்லும் போது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப கோவம். உன்னை நாங்க வணங்குவோமா, நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி யோசேப்ப அவங்க என்ன பண்ணாங்க, வெறுத்தாங்க. இந்த எல்லா இடத்துலயுமே யோசேப் மேல அவங்க அதிகமா பொறாமப்பட்டாங்க, வெறுத்தாங்க. அப்போ சரியா யோசேப்புக்கு 17 வயசு. இந்த சூழ்நிலையில யோசேப்போட பிரதர்ஸ் சீகேம்ன்ற ஊருக்கு ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அப்போ யோசேப்போட அப்பா யோசேப்பை கூப்பிட்டு, நீ போய் அண்ணன்மாருங்களை பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு, ஆடுகள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி யோசேப் கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்துட்டு வர சொல்லி யோசேப்பு அனுப்புனாங்க. யோசேப்பு போறாரு. யோசேப்பு போகும்போதே தூரத்திலேயே யோசேப்பு வரத அவங்க அண்ணன்மாருங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, சொப்பனக்காரன் வரான் பாரு, இவன் இன்னைக்கு என்ன பண்ணணும், இவன் மேல பயங்கர வெறுப்பா இருந்ததுனால, யோசேப் மேல அவங்க எல்லாம் கோவமா இருந்ததுனால, இன்னைக்கு இவனை புடிச்சு வெட்டி கொன்னு குழியில போட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணங்கள்லாம் பயங்கர கோவத்துல யோசேப் மேல பிளான் பண்றாங்க. யோசேப் கிட்ட வர்றதுக்குள்ள இவங்க இவ்வளவு பிளானும் போட்டுட்டாங்க, இன்னைக்கு அவனை முடிச்சிடணும், எப்படி இவனுடைய கனவு நிறைவேறுது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணாங்க. அப்ப அவனுடைய மூத்த அண்ணன் ரூபன் அவர் என்ன பண்ணாருன்னா, டே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா, இது நம்ம சொந்த சகோதரன், இவன் என்ன பண்றீங்க, அவரை யோசேப்பை காப்பாத்தணும்ன்ற எண்ணத்தோட சும்மா வெறும் குழியில, தண்ணி இல்லாத அந்த குழியில வேணா நீங்க அவனை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி யோசேப் வராரு. யோசேப் வந்த உடனே யோசேப் கிட்ட அவங்க பாசமா, அன்பா, பரிவா எல்லாம் பேசாம புடிச்சு கட்டி வெறும் குழியில வந்து தூக்கி போட்டுடுறாங்க. யோசேப் கெஞ்சுறாரு, அண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அவங்க எல்லாருக்கும் ஒரு மேல இருந்த கோவம், வெறுப்பு, யோசேப் மேல இருந்த வெறுப்பு அவங்கள அந்த மாதிரி செய்ய வச்சுதான் அவங்க குழியில போட்டுடுறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பக்கமா எகிப்துக்கு போற வியாபாரிகள், இஸ்மவேலர்கள் அந்த பக்கம் வராங்க. அவங்க கிட்ட யோசேப்பை இவங்க அண்ணங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுடுறாங்க. கிட்ஸ் ரொம்ப கொஞ்ச நேரத்துல, அதாவது அழகான ஒரு குடும்பத்துல சந்தோஷமா சகோதரர்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்த அந்த யோசேப்புக்கு இப்ப யோசேப்ப யாருமே தெரியாத ஒரு புது ஊருக்கு, புது தேசத்துக்கு, புது நாட்டுக்கு, பாஷை தெரியாத ஒரு இடத்துக்கு யோசேப்ப அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. யோசேப்பு போறாரு. அந்த இஸ்மவேலர்கள் வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, யோசேப்பை கூட்டிட்டு எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல போத்திபார் அப்படின்ற ஒரு ஆபீசர் கிட்ட யோசேப்பை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஆபீசர் யோசேப்பை விலைக்கு வாங்கிக்கிறாரு, அடிமையா விலைக்கு வாங்கிக்கிறாரு. அந்த ஆபீசர் யாருன்னா பார்வோன், அந்த தேசத்தை அரசாள்ற பார்வோன் ராஜா, அவரோட ஒரு ஸ்பெஷல் ஆபீசர். அவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆபீசர். அவரு வீட்டுல வேலை செய்யறதுக்காக யோசேப்ப அவரு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு போய் அடிமையா, இப்போ
நல்ல இந்த அழகான குடும்பத்துல இருந்த ஒரு யோசேப்பு அடிமையா வேற ஒரு தேசத்துல விற்கப்பட்டு அடிமையா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். யாரையுமே தெரியாது, சந்தோஷமா இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய 17வது வயசுல இவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள போறாரு. பயங்கர சிறுமப்படுத்தப்படுறாரு. அடிமை, தனிமை, யாருமே இல்லாத சூழ்நிலை. கொஞ்சம் கூட சந்தோஷமான ஒரு விஷயம் யோசேப்புக்கு இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அப்போ இப்படி அடிமையா அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த போத்திபார் அவரை நோட்டீஸ் பண்றாரு. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதையும், யோசேப்பு செய்யறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாரு அப்படின்றதையும் அந்த போத்திபார் அறிஞ்சதுனால யோசேப்ப அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் வீட்டை விசாரிக்கிறதுக்காக எல்லாரை விட பெரிய ஆளா அவரை உயர்த்தி வைக்கிறாரு. கம்ப்ளீட்டா அவருடைய ட்ரெஸ் கோட் இப்ப சேஞ்ச் ஆகுது. தேவன் யோசேப்பை உயர்த்துறாரு. தேவன் யோசேப்பின் மூலமா செய்ய வேண்டிய திட்டம் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த நிலைமை அப்படியே இல்ல. திடீர்னு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த போத்திபார் வீட்டுல யோசேப்பு தான் இப்ப பெரிய ஆளு. அத நிர்வகிக்கிற எல்லா பொறுப்பையும் யோசேப் கிட்ட அந்த போத்திபார் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாளையில போத்திபாரோடைய மனைவி நிமித்தமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு யோசேப் மேல போடுறாங்க. அந்த குற்றச்சாட்டு நிமித்தம் யோசேப்பு மறுபடியும் ஜெயில அடைக்கப்படுறாரு. ஜெயிலரோட கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைக்குது. இங்கேயும் ஜெயில இருக்கிற வரைக்கும் சோ அடிமையா அங்க போத்திபார் வீட்டுல இருந்து உயர்த்தப்பட்டு மறுபடியும் அவர் ஜெயிலுக்கு வராரு. ஆனா தேவனை அவரு மறக்கவே இல்லை. தேவனை அவர் பற்றி கொண்டார். வேதவசனம் சொல்லுது, வேதத்துல அந்த சாப்டர்ஸ் எல்லாம் 37ல இருந்து 50வது அதிகாரம் ஆதியாகமத்துல யோசேப்புடைய இந்த கேரக்டர் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலயும் அதிக வசனத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தருடைய கிருபை யோசேப்போடு இருந்தது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு கர்த்தரை பற்றி கொண்டான் அப்படின்னு இருந்தது. இந்த எந்த இடத்துலயுமே யோசேப்பு தேவனை வெறுக்கல, முறுமுறுக்கல. தேவனுக்கு விரோதமான எந்த பொல்லாப்பான சிந்தையும் யோசேப்புக்கு வரல. சோ இப்ப ஜெயிலரோட கண்கள்ல யோசேப்புக்கு தயவு கிடைக்குது. யோசேப்ப ஜெயிலர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற கைதிங்க எல்லாருக்கும் ஒரு அவங்கள பாத்துக்கிறதுக்கான பொறுப்பை இப்போ யோசேப்புக்கு, இவங்க வீட்டுல ஒரு போத்திபார் வீட்டுல ஒரு பொறுப்பு அவனுக்கு கிடைச்சது. மறுபடியும் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயிலையும் அவரை பாத்துக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு கிடைச்சது. ஆக்சுவலா தேவன் பின்னாட்கள்ல நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்ககிட்ட, அவரை உயர்த்ததுக்கான ஒரு காரியத்தை தான் கணவன் மூலமா தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு ஒரு சின்ன பிராக்டிஸ், ஒரு ட்ரைனிங் தான் போத்திபாரோட அவங்க வீட்டை நிர்வகிக்கிற அந்த பொறுப்பை யோசேப்பு செஞ்சாரு. அது ஒரு ட்ரைனிங் பீரியடு. சோ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஜெயில திடீர்னு புதுசா 2 கைதிகள் ஜெயிலுக்கு வராங்க. அவங்க யாருன்னா, பார்வோன் ராஜாவோட அரண்மனையில பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அப்படின்னா பட்லரும் பேக்கரும், அதாவது இந்த சமையல் டீமோட ஹெட்டும் ஆபீசரும் அந்த பட்லரும், இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ராஜாக்கு விரோதமா ஏதோ தப்பு செஞ்சிடறாங்க. அதனால அவங்கள கொண்டு வந்து அந்த ஜெயில போட்டுறாங்க. அவங்களும் ஜெயில வந்திருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பாத்துக்கிற பொறுப்பு யோசேப்புக்கு அங்க இருந்ததுனால, ஒரு நாள் காலையில யோசேப் எழுந்து போகும்போது அவங்க 2 பேரோட முகமும் ரொம்ப பயந்து சோகமா அவங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க மூஞ்ச பார்த்த உடனே அவங்க கலக்கமா இருக்கிறது யோசேப்புக்கு தெரிஞ்சது. அதனால யோசேப் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க யோசேப் கிட்ட சொல்றாங்க, நாங்க 2 பேருமே ஒரு கனவு கண்டோம், எங்க கனவுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது யோசேப்பு சொல்றாரு, அவங்க கனவுக்கு விளக்கத்தை யோசேப்பு சொல்றாரு. இன்னும் 3 நாளையில பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ உன் இடத்துக்கே போயிடுவ, உன்னை ராஜா உயர்த்துவாரு, இன்னும் 3 நாளையில ராஜா நீ கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த கனவு அதே மாதிரி 3 நாள் கழிச்சு நிறைவேறுது. யோசேப்பு சொன்ன கனவின்படி பானபாத்திர காரன் ராஜாக்கு மறுபடியும் அதே இடத்துல அந்த இடத்துக்கு வேலைக்கு போறாரு. அப்போ அந்த பானபாத்திரக்காரன் கிட்ட யோசேப்பு ஒரு விஷயம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ உன்னோட வேலையில உயர்த்தப்படும் போது என்ன நினைச்சுக்கோ, என்னை பத்தி ராஜா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் மறந்துட்டு அவரோட வேலையில இருக்கிறாரு. சரியா 2 வருஷம் கழிச்சு, இந்த காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில சரியா 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். தேவன் தேசத்துக்கு செய்ய போற விஷயத்த பார்வோனுக்கு சொப்பனத்தின் மூலமா தேவன் வெளிப்படுத்துறாரு. சொப்பனம் 1, பார்வோனுக்கு 2 சொப்பனம் வந்தது. சொப்பனம் 1, அதனுடைய அர்த்தமும் 1, அந்த கேரக்டர் மட்டும்தான் மாறி இருக்கும். இப்படி சொப்பனம் கண்டுட்டு காலையில எழுந்து பார்வோன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இதே மாதிரி மனசுக்குள்ள ஒரே பயம்,
என்னடா இது 2 சொப்பனம் வந்துச்சு நம்மளுக்கு, இதுக்கு யார் அர்த்தம் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துல இருக்கிற சாஸ்திரிகள், அவங்களுடைய அறிவாளிகள், எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்கிறாரு. விளக்கம் கேட்கும்போது யாராலையுமே அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லவே முடியல. அப்பதான் அந்த பட்லர் இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம ஜெயில இருக்கும்போது நமக்கு அந்த யோசேப்பு சொன்னாரே விளக்கம், நம்ம போய் ராஜா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ராஜாட்ட போய் யோசேப்பை பத்தி சொல்றாரு. இந்த மாதிரி ஜெயில நான் இருக்கும்போது நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு அந்த யோசேப்பு விளக்கம் சொன்னாரு, விளக்கம் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லும் போது உடனே ஓடி போயிட்டு யோசேப்பை கூட்டிட்டு வர சொல்றாங்க. யோசேப்பு வராரு. யோசேப்பு வந்த உடனே ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. சொப்பனத்தை சொல்லும் போது யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாக்கு யோசேப்பு சொல்றாரு. ராஜாவே, சொப்பனம் ஒண்ணுதான், இந்த விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக, உறுதியா இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு 2 விதத்துல தேவன் இதை வெளிப்படுத்திருக்கிறாரு. நம்ம தேசத்துல செழிப்பான 7 வருஷமும் பஞ்சமான 7 வருஷமும் வரும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜாக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. செழிப்பான வருஷம், பஞ்சமான வருஷம், அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பே அதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. செழிப்பான வருஷத்துல விளையிற விளைச்சலை சேர்த்து வச்சு, குடவுன்ஸ் எல்லாம் கட்டி அந்த விளைச்சலை சேர்த்து வச்சு, பஞ்சத்திற்கான வருஷத்துக்குரிய ஃபுல் இதையும் சேர்த்து வைக்கிற ஒரு ஞானமான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அந்த பஞ்ச நாட்களுக்கு ஜனங்களை போஷிக்கிறதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த ராஜாக்கு யோசேப்பு மேல ஒரு பெரிய மரியாதை, ஏன்னா இவர் இந்த அழகா விளக்கத்தை சொல்லி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனையும் சொன்னதுனால, ஒன்ன தவிர ஞானமுள்ள வேற மனுஷன் இந்த தேசத்துல இல்ல, நீயே இந்த விஷயத்த செய்யறதுக்கு நான் உன்னை அதிகாரியா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு யோசேப்ப பார்வோன் ஒரு பெரிய பிரதானியா அன்னைக்கு ஏற்படுத்துறாரு. பார்வோனுக்கு கீழே அவ்வளவுதான் எல்லா பொறுப்பையும், அந்த தேசத்தை ஆள்ற அந்த அத்தனை பொறுப்பையும் யோசேப்புக்கு பார்வோன் கொடுக்குறாரு. யோசேப்ப தேவன் உயர்த்துறாரு. தம்பி தங்கச்சிங்களா, யோசேப்போட பாதையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் கடந்து வந்த எல்லா இடத்துலயும், அதாவது தேவன் அவரை உருவாக்குறதுக்காக அவரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்த ஒவ்வொரு பாத்துலயும் எங்கேயுமே யோசேப்பு முறுமுறுக்கல, தேவனை மறக்கல, தேவனை உறுதியா பற்றி கொண்டார். இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, உங்களுக்கு இந்த கதை நல்லாவே தெரியும், ஆனா இதுல நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், 30 வயசுலதான் தேவன் அந்த இடத்துல உயர்த்துறாரு. கிட்டத்தட்ட 13 வருஷம் அவருடைய வாழ்க்கையில பாடு, துன்பம், கஷ்டம், துரோகம், ரிஜெக்ஷன் சொந்த சகோதரர்களால. சோ இந்த சிச்சுவேஷன்ல யோசேப்பு தைரியமா இருந்து தேவனை பற்றி கொண்டாரு. தேவனும் யோசேப்போட இருந்தாரு. ஒரு அழகா தேவன் யோசேப்ப ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்குறாரு அந்த சின்ன வயசுல. அதுக்கு அப்படியே யோசேப்பு ஒபே பண்ணாரு. கொஞ்சம் கூட அந்நிய தேசம், தேவனை மறக்கவே இல்லை. ஒருவேளை அவர் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தா தேவனை வணங்கி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு அந்நிய தேசம், தேவனை வணங்காத புறஜாதியான அந்த தேசத்திலையும் 13 வருஷமா தேவனை மறக்கவே இல்லை. தேவனோட கூட அவர் இருந்து வந்ததுனால தேவன் அவரை உயர்த்தினாரு. குட்டீஸ், உங்க வாழ்க்கையில, என்னோட வாழ்க்கையில நம்மள தேவன் உருவாக்கணும், தேவனுடைய திட்டம் என்னோட வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நம்ம பாவத்தினால நமக்கு ஒரு உபத்திரவம் வந்தா அது பிரச்சனை, ஆனா தேவன் அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது நமக்கு வர உபத்திரவத்துல தேவன் நம்ம உடைக்கிறதுக்கு இல்ல, உருவாக்குறதுக்கு தான் அந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவத்தின் மூலமா நம்மள வளர செய்யறார், நமக்கு பயிற்சி கொடுக்கிறார், நம்மள அந்த பின்னாடி வரப்போகிற அந்த காரியத்துக்கு நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறாரு, ட்ரெயின் பண்றாரு. அதுக்குரிய பொறுமை யோசேப்புக்கு அந்த எல்லா இடத்துலயும் பொறுமை, நிதானம், மன்னிக்கிற குணம், மற்றவங்களை நேசிக்கிற குணம், அந்த தேசத்தை ஆள்ற அந்த ஆழ்மை தன்மை எல்லாத்தையும் தேவன் யோசேப்புக்கு அழகா 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 டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவரை கொண்டாந்து ஒரு பெரிய அதிபதியா மாத்துறாரு. யோசேப்பு இப்ப எகிப்த் தேசத்துல பெரிய ஆளா அதிகாரியா இருக்கிறாரு, தேசத்தை ஆள்ற ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறாரு. ஓகே, இப்ப என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜா கண்ட கனவு நிறைவேறுது. செழிப்பான வருடங்கள் முடிஞ்சு பஞ்சமான வருடங்கள் வருது. இந்த பஞ்சமான வருடத்துல எகிப்துல மட்டும் ஃபுட் இருக்கு, ஏன்னா இங்க சேவ் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுட். இப்போ இந்த எகிப்து தேசமும் அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலையும் பயங்கர பஞ்சம், கொடிய பஞ்சம்.
இப்ப இந்த யோசேப்போட பிரதர்ஸ், அவங்க அப்பா அம்மா அவங்க இருக்கிற தேசத்திலயும் பஞ்சம். அதனால அவங்க அப்பா சொன்னாரு, பசங்களா எகிப்துல தானியம் இருக்கு, ஃபுட் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, எகிப்துல போய் ஃபுட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரதர்ஸ் எல்லாத்தையும் பிரதர்ஸ அனுப்பி விடுறாரு அவங்க அப்பா. அப்போ அவங்க எல்லாரும் எங்க வராங்க அப்படின்னா இங்க எகிப்துக்கு வராங்க. இந்த எகிப்துக்கு வந்து யோசேப்பிட்ட தான் வந்து அவங்க வந்து ஃபுட் வாங்கணும். ஸோ எகிப்துக்கு வந்து யோசேப்பை வணங்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் பெரிய இடத்துல இருக்கிறார் இல்லையா, அதனால அவர் வணங்குறாங்க. இந்த இடத்துல நிறைய பின்னாடி நிறைய யோசேப்பை வணங்குறத பத்தி வரும். அவர் யோசேப்பு கண்ட கனவு வந்து இந்த இடத்துல நிறைவேறுது. அப்போ யோசேப்பு வந்து அவங்க பிரதர்ஸ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இது அவங்க பிரதர்ஸ் அப்படின்னு. ஆனா அவங்க பிரதர்ஸ்க்கு யோசேப்பை என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் அவரோட ட்ரெஸ் எல்லாமே மாறி இருந்ததுனால, அவரும் வளர்ந்துட்டதுனால கண்டுபிடிக்க முடியல. இந்த இடத்துலதான் ஒரு பெரிய விஷயத்த அவங்க பிரதர்ஸ்க்கு யோசேப்பு செய்யறாரு. கொஞ்சம் கூட அவங்கள ஹேட் பண்ணாம, அவங்கள விரோதிக்காம, அவங்கள நேசிச்சு மன்னிச்சு யோசேப்பு அவங்க பிரதர்ஸ கூப்பிட்டு நான் தான் யோசேப்பு அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தும் போது அவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ யோசேப்பு. அப்ப யோசேப்பு எல்லாத்தையும் சொல்றாரு, நீங்க தானே என்னை வித்து போட்டீங்க, என்னை பிடிச்சி குழியில போட்டீங்க, என்னைய வித்து அடிமையா வித்து போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. எப்படி இருக்கும், இப்போ ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறாரு, ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ நம்மள என்ன பண்ண போறானோ, நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ யோசேப்பு சொல்றாரு, பைபிள்ல அழகா வசனம் போட்டிருக்கு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவனோ இப்ப நடந்து வருகிறபடி உங்களை காக்கும்படிக்கு, எல்லா ஜனங்களையும் உங்களையும் காக்கும்படிக்கு, உங்களை ஜீவ ரட்சணை பண்ணும்படிக்கு தேவன் என்னை இந்த இடத்துக்கு அனுப்புனாரு. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா தேவன் அதை நன்மையாதான் மாத்தினாரு அப்படின்ற ஒரு பெரிய யோசேப்போட இருதயத்தை பாருங்க. அவங்க எல்லாம் வெறுத்து ஒதுக்கி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பிறகும் யோசேப்பு தேவனோட இருந்ததுனால, தேவன் யோசேப்போட இருந்ததுனால இந்த வார்த்தையை யோசேப்பால சொல்ல முடிஞ்சது. கிட்ஸ் யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமா நம்ம யாராவது ஏதாவது நமக்கு செஞ்சா நம்ம பதிலுக்கு அவங்கள செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம அதை செய்யாம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கத்துக்கிறணும். தேவன் நமக்கு நம்மளை உருவாக்குற அந்த எல்லா ஸ்டேஜ்லயும், அந்த எல்லா உபத்திரவத்திலையும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நம்மளை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்ல, நம்மளை உயர்றதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த காரியத்தை நம்மளோட லைஃப்ல தேவன் அனுமதிக்கிறாரு. கிட்ஸ் அண்ட் இன்னும் ஒரு விஷயம், யோசேப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து அந்த அவங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் அந்த தேசத்துக்கும் ஜனங்களை காக்குறதுக்காக தேவன் யோசேப்பை வச்சாரு. இதே போலதான் நம்ம பாஸ் பண்ணி வர இந்த சிச்சுவேஷன்ல நம்ம தேவனுக்குள்ள இருக்கும்போது, தேவனுடைய திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்கான சேனலா மற்றவங்களுக்கு இருப்போம். நம்மள ஒரு பிளெஸ்ஸிங்கான சேனலா தேவன் என்ன பண்ணுவாரு, யூஸ் பண்ணுவாரு. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம சபைக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கான சேனலா தேவன் நம்மளை யூஸ் பண்ணுவாரு. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அவருடைய கருத்துக்களை இருந்து தேவன் நம்மளோட கூட இருக்கணும், அவருடைய திட்டத்துக்கு நம்மளை முழுசும் ஒப்படைச்சு நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மளை அதிகமா ஆசீர்வதிப்பார். தம்பி தங்கச்சி, யோசேப்ப தேவன் எந்த சூழ்நிலையிலையும் விடாம யோசேப்போட இருந்தார். அவங்க பேரண்ட்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவங்களுடைய பிரதர்ஸ் இல்ல, அவங்களுடைய தெரிஞ்சவங்க யாருமே இல்ல, தனிமையில தேவன் யோசேப்போட இருந்தார். உன் கூடயும் என் கூடயும் தேவன் இருக்கிறாரு. உன்னையும் என்னையும் நம்ம தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளை உருவாக்கி உயர்த்துவார். கண்டிப்பா தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய ஆசீர்வாதமான கரம் நம்மளோட கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்றதுல, நம்மளை உயர்த்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. கிட்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவன் உங்களுக்கு அனுமதிக்கிற காரியங்களை நீங்க இதுவரைக்கும் புரிஞ்சுக்காம அக்செப்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, தேவன் உங்களை உருவாக்குறதுக்காக இந்த பாத் வழியா உங்களை கூட்டிட்டு போறாரு அப்படின்றத நீங்க உணர்ந்து யோசேப்பை உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமா நீங்க வாழ இன்னையில இருந்து பிரயாசப்படணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நம்ம லெசனை பார்த்துட்டோம். லெசன்ல என்ன ஆச்சு, யோசேப் அண்ணா எப்படி அடிமையா இருந்தாரு, அந்த அண்ணனை கர்த்தர் எங்க உயர்த்திருக்காரு பாத்தீங்களா? அதே மாதிரிதாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களை சூப்பரா உருவாக்குவாருங்க. அடுத்தது என்னக்கா? மெமரி வேர்ஸ் டார்த்தி. இப்போ நம்ம மெமரி வேர்ஸ் பார்க்கலாமா? ஓவர் டு மெமரி வேர்ஸ். சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகேக்கா, வாங்க வாங்க, பொறுமைங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. ஓகே ஓகே. குட்டீஸ், ஒன்றும் இல்லை, நம்ம ஷெஃபியாக்கா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா?
ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த டே 4ல யோசேப் அவரோட லெசன் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப சூப்பரா எடுத்தாங்கல்ல லெசனு, செமையா இருந்துச்சு. எப்படி இருந்தாரு யோசேப்பு? அந்த கனவு அந்த தரிசனம் கிடைச்ச உடனே ஒரு உயரத்துக்கு போனாரு இல்ல, கூலிக்கு போயிட்டாரு. அங்க இருந்து கூட அவர் உண்மையா இருந்தாரு. தேவன் அவரோடவே இருந்தாரு. தேவன் அவரை இறுதியா கடைசியா யோசேப்பை உயர்த்தினாரு, அவரை உருவாக்குனாரு. அதே தேவன் தான் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய நண்பர் இயேசு நம்மளை உருவாக்குறவராக இருக்கிறாரு. நீங்க எது குடிச்சும் பயப்படாதீங்க. ஹாய் சீட்டோ. ஹாய் குட்டீஸ். என்ன சீட்டோ கலக்குறியே, பயங்கரமான டெவலப்மெண்டா இருக்கே. எப்படி சீட்டோ இதெல்லாம்? அக்கா, இந்த டே 4 லெசனுடைய தலைப்பு என்ன நீங்க சொல்லுங்க. என்னை உருவாக்கும் நண்பர் இயேசு. டே 1ல நான் எப்படி வசனம் சொல்லி அப்புறம் டே 2 டே 3 எல்லாம் பார்க்கும்போது அப்படியே வேற வேற மாதிரி இருந்தேன் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படியே பயந்துட்டு இருந்தேன். அப்ப என்னை பாதுகாக்கிற நண்பர் இயேசு படிச்சோம். அப்புறம் எனக்கு தைரியமே இல்ல, நான் அப்படியே என்னால எதுவுமே செய்ய முடியாது நினைச்சேன். அப்போ என்னை உற்சாகப்படுத்துற ஒருத்தர் சொன்னீங்க. அதுக்கப்புறம் உனக்கு நமக்கு உதவி செஞ்ச இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தன்னையே கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இப்படி ஒவ்வொரு டேவும் நான் கத்துட்டு என்ன சூப்பரா உருவாக்கி இன்னைக்கு வசனம் சொல்லத்துக்கு நான் எனக்குமே கூட இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே சொல்றதுக்கு எனக்கு உருவாக்கி இங்க நிக்க வச்சிருக்காருக்கா. ஆமா சீட்டோ, வெரி குட் சீட்டோ. அக்கா, நீங்க வந்துட்டீங்க, நீங்களே சொல்லி கொடுங்க வசனத்தை. ஓகே குட்டீஸ், நம்ம வசனம் கத்துக்கலாமா? ரெடியா நீங்க? கெட் அப், எழுந்துக்கோங்க, நம்ம வசனம் கத்துக்கலாம். கம் ஆன் சீட்டோ, நம்ம ஆக்ஷனோட சொல்லலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. இன்னொரு வாட்டி சொல்லலாம் சீட்டோ. ஓகே குட்டீஸ், கம் ஆன், நீங்களே சேர்ந்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் நீ சொல்லு சீட்டோ. 4:13. வெரி குட். ஓகே குட்டீஸ், நீங்களும் வசனத்தை நல்லா கத்துக்கோங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணி சொல்லி பாருங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா? சீட்டோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, பாய். வாவ், சீட்டு கிட்ட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்லக்கா? ஆமாமா, இன்னைக்கு அவர் தான் பிரேயர் பண்ணாரு, வசனம் சொல்லி தரலாம் போகும்போது. அப்புறம் அவர் விட்டு கொடுத்துட்டாரு, அந்த அக்காவுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. சூப்பர் சீட்டு, இதே மாதிரி நீ மோல்ட் ஆயிட்டு வருது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட பசங்களும் கண்டிப்பா மோல்ட் ஆயிட்டு வருவாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராஃப்ட் பார்க்கலாமா? ஓவர் டு கிராஃப்ட். ஹாய் குட்டீஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ்ல. இன்றைக்கி நம்ம ஒரு பென்சில் பவுச் எப்படி பண்ணுறதுன்ற கிராஃப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஆல்ரெடி பண்ண பென்சில் பவுச். இதுதான் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நமக்கு ஒரு கலர் பேப்பர், ஒரு கம்மு, ஒரு சிசரு. நான் இந்த பன்னீஸோட இயர்ஸும் ஐஸும் இந்த மாதிரி குட்டி பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்கெட்ச். இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது 3 ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு ஓப்பன் இருக்கும், கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஓப்பன் சைடு எடுத்து மறுபடியும் டபுளாக ஃபோல்டு பண்ணணும். அகைன் உள்ளே இருக்க அந்த சென்டரில் இருக்கிறதையும் ஈவனாக மறுபடியும் ஃபோல்டு பண்ணணும்.
இப்போ என்ன பண்ணோன்னா பேக் சைடு திருப்பிட்டு இந்த டபுள் ஃபோல்டு இருக்கிறத ஒரு பக்கமாக வச்சுட்டு இங்கே ஒரு ஃபோல்டு, இந்த டபுள் சைடு இருக்கிறத ஒரு ஃபோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷீட் இருக்குது, இதில் டபுள் ஃபோல்டு இருக்குது. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ இதை இந்த பக்கம் வச்சுட்டு சேம் பேக் சைடு இருக்கிறதையும் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இதில் எனக்கு ஒரு சைடு ஒரு ஷீட்டு தான் இருக்குது, ஒரு சைடு டபுள் ஃபோல்டு இருக்குது. பேக் வந்து அதே பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்மளுக்கான பென்சில் பவுச் ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கெச்சஸ், பென்சில் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதை நான் வந்து டெக்கர் பண்ணுறதுக்காக பன்னீஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு நான் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் காது. அதை வந்து இங்கே எப்படின்னா ஒட்டிக்க போகிறேன். இப்போது ஐஸ். இப்போது இதில் நான் வந்து கண்ணை வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு க்யூட்டான ஒரு பென்சில் பவுச் ரெடி ஆகிடுச்சு. ஓகே குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கிராஃப்டில் நம்ம பார்க்கலாம். பாய். என்ன சீட்டு கையில இது? நம்ம கிராஃப்ட் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். அதுல பவுச் பண்ணாங்கல்ல, இது ரெண்டு என்னோட பெண்ணுக்கா. அந்த அப்பா கிட்ட போய் பவுச் வாங்கி என்னோட பெண்ணை வச்சிருவோம்ல. அந்த அக்கா கிட்ட இருந்து பவுச் வாங்குறதுக்காக அந்த அக்கா கிராஃப்ட் பண்ணல சீட்டு, நீங்க அந்த கிராஃப்ட பண்ணணுன்றதுக்காக தான் கிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அக்கா. ஐயோ, சரி நான் நாளைக்கு இல்ல இன்னைக்கு போய் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் போய் பண்ணிடுறேன். பண்ணுங்க பசங்களா, நீங்களும் போய் பண்ணுங்க. ஆனா பத்திரமா சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். ஓகேங்களா? உங்க பேரண்ட்ஸோட கைடன்ஸோட தான் நீங்க பண்ணணும். சரிங்களா? பண்ணா போட்டோ எடுத்து கூட அனுப்புங்க. நான் பாக்குறேன் போட்டோ நீங்க நல்லா பண்ணிருக்கீங்களா. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்னதுக்கா? அடுத்ததுதான் லெசன்ல நான் சொல்லியிருந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் கேட்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நாங்க இப்ப கேட்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, யோசேப்பு எந்த வயதில் விற்கப்பட்டார்? யாருக்கிட்ட விற்கப்பட்டார்? நல்லா கவனிங்க. யோசேப்பு எந்த வயதில் விற்கப்பட்டார்? யாரிடம் விற்கப்பட்டார்? செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, செழிப்பான 7 வருஷமும் பஞ்சமான 7 வருஷம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்றத யாரு ஐடியா கொடுத்தாங்க? ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம என்ன ஐடியா கொடுத்தாங்கன்றதுதான் செகண்ட் கொஸ்டின். யார் ஐடியா கொடுத்தா, என்ன ஐடியா கொடுத்தா? தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த லெசன்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத சொன்னா போதும். ஓகேக்கா, சூப்பரா கேள்வி கேட்டீங்க. நம்ம பசங்கள சீக்கிரமா அனுப்பிச்சு விட்டுறோம். ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓகே பசங்களா, உங்க போன் எடுங்க, தெரிஞ்ச ஆன்சர் எல்லாம் நோட் பண்ணுங்க. சீக்கிரம் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? இல்ல எழுத ஒரு மாதிரி இருக்கிறதால வீடியோ எடுத்து கூட அனுப்புங்க. என்னக்கா சொல்றீங்க? சூப்பர். ஓகேக்கா, டே 4 ஃபினிஷ் பண்ணிடலாமா? Finish பண்ணிடலாம் சீட்டு. ஓகே குட்டீஸ், நாளைக்கு டே 5. சோ நீங்க எல்லாருமே தவறாம ஷார்ப்பா 10 o'clock வந்து உட்காந்துருங்க. ஓகேவா? நாளைக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, it's bye from Stella, டார்த்தி. stay tuned, stay connected. Bye.